ஜெய்கானிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் சொல்ல முதல். மேக் ஷூர் யூ ஃபாலோ மீ. நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? சம்டைம்ஸ் நாம ஒரு மூவியோ இல்லன்னா சீரிஸோ பார்த்துட்டு பாதியிலேயே விட்டோம்னு சொன்னா, அதுவே நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இதத்தான் நாம சொல்லுவோம் ஜெய்கானிக் எஃபெக்ட் அப்படின்னு. இதோட கோர் ஐடியா என்ன தெரியுமா? நாம முடிக்காத வேலைக நம்ம மைண்ட்ல லூப் மாதிரி ஓடிட்டே இருக்கும். நம்ம மைண்ட்ல இருந்து டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கும். ஆனா வேலை முடிஞ்சதும் பிரெயின் அத க்ளோஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாதி முடிச்ச அசைன்மென்ட்ஸ் அது வந்து நம்ம மனசுல இருந்துட்டு போய் முடிப்பா, முடிப்பா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கும். பாதி படிச்ச புக் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ நமக்கு குடுத்துட்டே இருக்கும். ரிப்ளை பண்ணாத மெசேஜஸ் நம்ம மனசு ரெஸ்ட் இல்லாம இருக்கும். சரிப்பா, இத எப்படி லைஃப்ல ப்ரொடக்டிவிட்டிக்கு அப்ளை பண்ணலாம்? ஸ்டார்ட் ஸ்மால். ஒரு பெரிய டாஸ்க்க உங்களுக்கு செய்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த டாஸ்க்க நீங்க 5 மினிட்ஸ் மட்டும் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஜைகானிக் எஃபெக்ட் உங்கள ஃபுல்லா செய்ய வச்சுடும். எப்பவுமே பெரிய டாஸ்க் அண்ட் பெரிய ப்ராஜெக்ட்ஸ பார்த்தாலே நமக்கு, ஐயோ! இத எப்படி நாம கம்ப்ளீட் பண்றது? அப்படின்னு தான் தோணும். சிம்பிள். அந்த டாஸ்க்க நீங்க வந்து சின்ன சின்ன பீஸா போட்டு அந்த ஒவ்வொரு டாஸ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. நீங்க ரொம்ப நேரமா படிச்சுட்டு இருக்கீங்க. சின்னதா ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு டாபிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த செஷன்ல உங்க பிரெயின் அத ஃபினிஷ் பண்றதுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். மோட்டிவேஷன் இல்லன்னா வெயிட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஸ்டார்ட் a task create mental tension and that tension pushes you to finish. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.